ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நம்ம சிவா சார் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் விஸ்வாசம் படம் பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் விவேகம் வெளியானப்போ எத்தனை சேனல் கேட்டாலும் இன்டர்வியூ கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் இந்த தடவை அத்தனையும் நிறுத்தியிருக்காரு. ட்விட்டரில் கூட அதிகமாக வரதே கிடையாது. தற்போது குங்குமம் மேகசினுக்கு சிவா சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நமக்கு தெரிஞ்சு விஸ்வாசம் ஆரம்பித்ததுலேருந்து இது சிவா சார் தர 2வது இல்லைன்னா 3வது இன்டர்வியூவாக தான் இருக்கும். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஸ்வாசம் படத்தை ரசித்து டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். வில்லேஜ் சிட்டி அப்படின்னு 2 காலகட்டங்கள் நடக்கிற கதை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். எமோஷனுக்கு கொடுத்துருக்கிற முக்கியத்துவத்தை காமெடிக்கும் கொடுத்துருக்குறோம். அஜித் சார் காமெடியிலையும் வெளுத்து வாங்கியிருக்காரு. சில காட்சிகளை ஷூட் பண்ணும்போது 3000க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நாங்கள் சிரமப்பட்டதே கிடையாது. லைட்மேன்லேருந்து நடிகர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் தங்களோட படமாக நினச்சி உழைச்சிருக்காங்க. அஜித் சார் ஒவ்வொருத்தரையும் ஸ்பாட்டில் கவனித்து தட்டி கொடுத்தாரு. இந்த படத்துக்கு இமான் சாரை மியூசிக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அஜித் சார் கிட்ட சொன்ன உடனே சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு சொன்னார். ஒரு எமோஷனலான கண்டென்ட் படத்தில் இருக்குது. அதே நேரம் சிறுத்தையை விட வேறு லெவல் காமெடியும் இருக்குது. எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஆத்மார்த்தமாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு இமான் சார். படத்தில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா அது அஜித் சார் தான். குறிப்பாக அவரோட டான்ஸ் 3 பாடல்களில் செம்மையாக ஆடியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் வர அடிச்சு தூக்கு பாட்டில் 40 செகண்ட்ஸுக்கு அஜித் சார் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காரு. அது லென்த்தாக இல்லாமல் பிட்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வேதாளம் படத்தில் ஆளுமா டோலுமா ஆடுறப்ப தான் அவருக்கு முழங்கால் பெயின் வந்துச்சு. கல்யாண் மாஸ்டரும் இதையே தான் நினைவுபடுத்தினார். ஆனால் அஜித் சார் சம்மதிக்கவே இல்லை. சிங்கிள் டேக்கில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிஸ்க் வேணாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் முயற்சி பண்ணி பார்க்குறேனே சிவா அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா முடிச்சு காட்டுவார் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் கல்யாண் மாஸ்டர் அமைச்ச ஸ்டெப்பை ஆடி கலக்கிட்டாரு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் கூட முதல் முறையாக ஒர்க் பண்ணியிருக்கேன், கலக்கியிருக்காரு. படத்தில் ரெயின் ஃபைட் சீன் ஒன்று இருக்குது. ரசிகர்களுக்கு செம்ம ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும். படத்தில் அஜித் சார் 2 ரோல் பண்ணியிருக்காரு. பாசமும் வீரமும் கலந்த ஒருத்தனை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நபராக படத்தில் வராரு. அஜித் சாரோட துள்ளலை, அழப்பறைய, எனர்ஜி அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சிவா சார் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் படத்தில் வர கேஜ் ஃபைட் சீன் தான் செம்ம மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது சிவா சார் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெயின் ஃபைட் சீன் தான் செம்ம வெயிட்டாக இருக்கும் போல இருக்குது. காமெடி, டான்ஸ், பாட்டு, சென்டிமெண்ட், ஆக்ஷன் அப்படின்னு அத்தனை ஏரியாவிலையும் விஸ்வாசம் நிச்சயமாக நல்லா ஸ்கோர் பண்ணும். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தலையை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். அவர் என்ன பண்ணாலும் கொண்டாட தான் போகிறாங்க. ஆனால் அது மட்டுமே படத்தை ஜெயிக்க வைக்க முடியாது. பொது ஜனங்கள் குடும்பமாக ரசித்து பார்த்தா தான் எந்த படமுமே ஜெயிக்க முடியும். அந்த வகையில் விஸ்வாசம் படத்தில் அத்தனை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் சரி சமமாக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக விஸ்வாசம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது.